ஹலோ மக்களை, கெட்டி மேல சீரியல் யாரை எதிர்பார்க்காத மாதிரி செம ட்விஸ்டா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அஞ்சலி செம அதிரடியா திவ்யாவை எதிர்த்து வெற்றிக்கு ஆதரவாட்டு கோர்ட்ல பேசுறாங்க. திவ்யாவுக்கும் அஞ்சலி கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன பதில் சொல்லணும்னு அப்படியே முழிச்சே போயிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல ரங்கம்மாள் பாட்டிக்கு கொஞ்சம் நினைவு திரும்புது. அப்படியே சிவராமன் கிட்ட மகேஷ் பத்தின எல்லா உண்மையும் சொல்லவும் சிவராமன் மகேஷ் மாப்பிள்ளையா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு செம அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அடுத்து சிவராமன் என்னதான் பண்ணுவாங்களோ. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த மகேஷ் வீட்டில் பூட்டி இருந்த அந்த கதவை நம்ம அஞ்சலி ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்துட்டு என்னடா முருகனோட அம்மாவை இந்த மாதிரி அடைச்சி போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்படி இந்த வாரம் எபிசோட்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்போவும் இல்லாத மாதிரி அந்த ட்விஸ்ட் எல்லாம் செமையாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிக்கே ஆதரவாக யாருமே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அஞ்சலியும் செம அதிரடியாக வராங்க. அப்படியே அஞ்சலி திவ்யா கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அஞ்சலியும் திவ்யா கிட்ட வந்து அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததா சொல்கிறாங்களே, அப்போ கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொரு டீட்டெயிலையும் கேட்குறாங்க. திவ்யாவும் வெற்றி தான் எல்லாத்துக்குமே காரணம், அவன் வீட்டுக்கு வந்துட்டு போனக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அஞ்சலியும் என்ன அப்படி ஆதாரம் இருக்குன்னு கேட்கவும் திவ்யாவும் அவங்க வீட்டிலேருந்து வெளியில் போனதை என்னோட வேலையாட்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க, வேணான்னா அவங்கள கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்கள கேட்டு விசாரிக்கவும் அவங்க என்னடானா இவங்க வெளியில வந்ததை நாங்க பார்த்தோன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அஞ்சலியும் சரி வெளியில வந்ததானே பார்த்தீங்க, அப்ப உள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாத போது எப்படி நீங்க அதை சரியாட்டு நிரூபிக்க முடியும் அப்படின்னு கேட்கவும் திவ்யாவுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. அதே சமயத்துல அஞ்சலியும் செமையா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க திவ்யாவை. வெற்றிக்கும் துளசிக்கும் அதை பார்க்கறதுக்கு செம ஆச்சரியமா இருக்குது. அஞ்சலி வெற்றிக்காண்டி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அஞ்சலி அங்கே இருக்கவங்கள்ட்ட எதுக்குமே சரியான ஆதாரம் இல்லை, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி தந்துடுறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கே உள்ளவங்களும் சரி உங்களுக்கு 2 நாளில் நிரூபிக்க முடியும்னா அதுக்கான டைமை எடுத்துக்கோங்க, எப்படி இருந்தாலும் 2 நாளில் திருப்பி இந்த கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலியும் இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்படியாவது இதை பற்றி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் மீனாட்சியும் திவ்யாவுக்கும் என்னடா இந்த அஞ்சலி கடைசி நேரத்தில் வந்து சொதப்பிட்டாலே, நம்ம இந்த வெற்றி கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவோம், அப்புறமா தன்னோட ஹஸ்பண்ட் தான் இங்க பெரிய ஆளா இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்த மீனாட்சிக்கோ பயங்கரமா வருத்தம் ஆயிடுது. நம்ம ஒரு பிளான் போட்டா எல்லாத்தையும் இவங்க ஆப்பு வச்சிருவாங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. துளசியும் அஞ்சலி கிட்ட வந்து நீ வெற்றிக்கு ஆதரவா நல்லாவே பேசுன, எப்படியாவது வெற்றியை வெளியில கொண்டு வந்துடணும் அப்படின்னு கேட்கவும் அஞ்சலியும் துளசிக்கிட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் முடியும், ஏற்கனவே திவ்யா ஒரு பிரச்சனை பண்ணது உனக்கிட்ட வீடியோ ஆதாரமாக இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே என்கிட்ட தான், கோர்ட்டில் வச்சு அடுத்து பேசும்போது அதெல்லாம் காட்டுனா நமக்கு ஒரு எவிடன்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு துளசியும் நீ சொல்கிறதும் சரிதான் அஞ்சலி அப்படின்னு பேசவும் சிவராமனும் லக்ஷ்மியும் பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க. வெற்றி மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிட்டே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் அபிராமியும் துளசிக்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், ஒன்னால தான் இப்போ என் பையன் இந்த நிலைமைக்கு ஆயிருக்கான், இனிமே என்னோட வீட்டு பக்கம் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ஈஸ்வரமூர்த்தியும் என்ன அபிராமி பேசுற, தேவையில்லாமல் ஏதாவது பேசாத, அவன் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் திவ்யா தான், அதுக்கு எதுக்கு நீ துளசியே பேசுற அப்படின்னு கேட்கவும் அபிராமியும் துளசியை கொஞ்சம் கூட திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் அஞ்சலியும் துளசியும் சேர்ந்த மாதிரி எப்படியாவது வெற்றியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஆதாரங்களை தேடதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவராமனும் பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க. என்னடா நம்ம அம்மாவுக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல இருந்து பேசுகிற மாதிரி இருக்குது. சிவராமனும் அவங்க அம்மாவும் அவங்களும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தை எல்லாம் பேசிகிட்டு இருக்கவும் அதெல்லாம் ஒரு பக்கமாட்டு நம்ம பாட்டிக்கு காதுக்குள்ளேயே விழுந்துருது. சிவராமன் ஒவ்வொரு விஷயத்த பேசவும் நம்ம ரெங்கம்மாள் பாட்டியோட கை லைட்டாக அசைகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்து சிவராமனுக்கும் பயங்கரமாக சந்தோஷம் ஆயிடுது. என்னடா அம்மாவோட கை அசைதே, என்னவா இருக்கோன்னு பக்கத்தில் போய் பார்க்கவும் ரெங்கம்மாள் பாட்டியும் கொஞ்சம் நினைவு திரும்புதுன்னே சொல்லலாம். அவங்கள பார்த்த உடனே சிவராமனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிட்டு அம்மாவுக்கு நினைவு திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு சிவராமனும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் ரெங்கம்மாள் பாட்டியும் சிவராமன் கிட்ட வந்து
நான் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே அந்த மகேஷ் தான். அஞ்சலியோட ஹஸ்பண்ட் சரியானவன் கிடையாது. அவன் ஒரு பெரிய சைக்கோ. அவன் தான் என்னை இந்த மாதிரி கீழே தள்ளி விட்டான். அதில் இருந்து தான் எனக்கு தலையில் அடிபட்டு இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்டையும் அவன் கொலை பண்ண பார்த்தான் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லவும் அதை கேட்டுட்டு இருந்த சிவராமனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்னடா அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அந்த மகேஷ் மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு அப்படி தெரியவே இல்லையே. அஞ்சலியோட ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லவர்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியும் நல்லபடியாக பார்த்துப்பாரு தானே நினச்சேன். அம்மா என்னடானா இப்படி சொல்கிறாங்களேன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்குது சிவராமனுக்கு. அதே சமயத்தில் ஒவ்வொரு விஷயத்தையா யோசித்து பார்க்குறாங்க. அன்னைக்கு அஞ்சலி கூட பயங்கரமாக வருத்தத்தில் இருந்தா. அப்போ இது எல்லாம் அஞ்சலிக்கும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சிவராமன் அஞ்சலி வேற இப்போ கன்சீவாக இருக்கா. இப்போ மட்டும் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா அவள் ரொம்பவே வருத்தப்படுவா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. சிவராமனுக்கும் அவங்க அம்மா நினைவு திரும்பினதை பற்றி சந்தோஷப்படுறதா இல்லைன்னா மகேஷ் பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சு வருத்தப்படுறதா அப்படிங்கிறது தெரியாமல் அப்படியே புலம்பிகிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் லக்ஷ்மியும் வரவும் நம்ம சிவராமனும் அம்மாவுக்கு இப்போ தான் லைட்டாக நினைவு திரும்பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட லக்ஷ்மிக்கும் பயங்கரமாக சந்தோஷம் ஆயிடுது. அத்தை நல்லபடியாக சரியாயிட்டுங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அத்தை என்ன பேசுனாங்கன்னு கேட்கவும் சிவராமனுக்கும் லக்ஷ்மி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் இப்போ சொன்னால் அவள் ரொம்பவே வருத்தப்படுவா. அதனால் நேரம் வரும்போது அவகிட்ட சொல்லிக்கலான்னு அவங்க மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலியும் எப்படியாவது வெற்றியை வெளியில் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரங்களையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்த உடனே என்னடா இந்த ரூம் எப்போவுமே பூட்டி இருக்கே, யாரையுமே அவங்களும் அனுமதிக்கல. அது மட்டும் இல்லாமல் எப்போவாது இவங்களும் இந்த ரூமுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது. அப்படி இந்த ரூமுக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். மகேஷ் ஒன்றும் நல்லவன் கிடையாது. கண்டிப்பாக இந்த ரூமுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மகேஷ் இல்லாத டைமில் கரெக்டாக நம்ம அஞ்சலியும் அந்த ரூம் கீயை எங்கெல்லாமோ தேடி எடுத்துடுறாங்க. ஒரு வழியாட்ட அந்த ரூம் கீயை எடுத்து சரி இதுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமேன்னு சொல்லி அந்த ரூமையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறாங்க. கரெக்டாக ஓப்பன் பண்ணி திறந்து பார்க்கவும் அங்கே யாரோ அடைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயந்து போன நம்ம அஞ்சலியும் உடனே அந்த ரூமையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என்னடா இந்த ரூமுக்குள்ளே யாரோ இருக்க மாதிரி இருக்குதே, யாரா இருக்கும்? இத்தனை நாளாக மகேஷ் இவங்களை எதுக்கு அடைச்சி போட்டிருக்கான்? ஒன்றுமே புரியலையே. இந்த மாதிரி யாரையாவது அடைச்சி போட்டிருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி அவனுக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அஞ்சலி மனசுக்குள்ள அவ்வளோ கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்கன்னே சொல்லலாம். சரி அவங்கள போய் ஏதாவது காப்பாற்றலான்னு சொல்லி அந்த ரூமையும் திறந்துட்டு தைரியமாட்டு யாரா இருக்கும்னு பக்கத்தில் போய் போகலாம் அப்படின்னு போகிறாங்க. ஒரு வழியாக அஞ்சலி அதை பற்றி கேட்குறதுக்கு பக்கத்தில் போகும்போது மகேஷும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம்.